ஸ்வரங்கள். திருப்பதியில் ராமம் போட்ட சபரி. பல முறை நான் திருப்பதிக்கு போயிருக்கேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் போயிருந்தேன். திருப்பதியில் ரூம் எடுக்கிறதுக்கு எப்பயுமே க்யூ நிறையா நிற்கும். அதேமாரி நின்றுச்சு. மஸ்ட்டு ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும். ஆதார் காப்பி இல்லைன்னா ஒரிஜினல் கார்டுனா கூட ஓகே. ஃபோனில் இருக்கிறதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக ரூமை எடுத்துகிட்டு சரி காலையிலே போயிருந்தேன். காலையில் ஒரு 3 மணி ரூமை எடுத்து முடிச்சுட்டு ரூம் வந்து அலாட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது சரி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாதாம் பால் மட்டும் வாங்கி சாப்பிட்டு ரூம் எடுத்த இடத்துக்கு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஓரளவுக்கு வெடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா ரூம் எடுக்கிற இடத்துக்கு போனோம். மெயின் ஆஃபீஸ் போயிட்டு எங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்லிப்பை காட்டி ரூமை எடுத்துட்டோம். அப்புறம் அங்கே வந்து கீயை வாங்கிட்டு ரூமுக்குள்ளே வந்தோடனே ஆஸ் யூஷுவல் எங்களை மாரி ஏழைகளுக்கான ஒரு ரூம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு ரூம் தான். ஏன்னா இதோட ரெண்ட்டே பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் அங்கேயே விற்ற ஒரு இட்லி ஒரு ஆயா விற்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து இட்லி வாங்கி எங்கள் கூட வந்து எங்கள் பாட்டிக்கும் எங்கள் மாமா பையனுக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம எப்பயுமே அதை சாப்பிட மாட்டோம் இட்லிலாம். அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம். நானும் எங்கள் மாமா பையனும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு அப்புறம் அதை போய் சாப்பிட்டுன்னு வந்தோம். ஒரு வழியாக சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டா திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்படியே கீழே மலையிலேருந்து பஸ் இறங்கும்போது அப்படியே பார்த்துன்னே வந்துட்டு இருந்தோம். கீழேயும் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். கீழே பஸ் ஸ்டாப்பில் ஒரு கடையில் நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு. அந்த கடையில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இவனை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் இவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மோசமாக.